கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்க ரிவால்வர் ரீட்டா காமெடியில் கோட்டை விட்டுட்டா. காமெடி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஆனால் இல்லை. ரிவ்யூவை டீட்டெயிலாக சொல்கிறேன், சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிவால்வர் ரீட்டா படத்தோட கதை என்னென்னா, கீர்த்தி சுரேஷ் அவங்க ஃபேமிலி வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல டிராகுலா பாண்டியன் அப்படின்ற ஒரு கேங்ஸ்டர் அட்ரஸ் மாதிரி உள்ளே வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வாக்குவாதம் ஆகிடுது. வாக்குவாதத்தில் இந்த டிராகுலா பாண்டியன் கொண்டுடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த பாடி எப்படி அப்புறப்படுத்தினாங்க என்ற கதை நோக்கி தான் இந்த படமானது நகருது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்னா இந்த வே ஆஃப் மேக்கிங், முக்கியமாக பிளாக் காமெடி தீமுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருந்தது. அது டெக்னிக்கலாகவே ரொம்ப சவுண்ட் கூட்டாக இருந்தது. ஷான் ரோனோட பின்னணிசை இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலம். படத்தில் பிரச்சனை என்னென்னா, காமெடி ஆஃப் பாயில்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடி பெருசாக செல்ஃப் எடுக்கல, செகண்ட் ஹாஃபில் ஒரு சில இடங்களில் செல்ஃப் எடுக்குது. அண்ட் ராதிகா வர சீன்ஸ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் சொல்லி அவங்களுடைய காமெடியை சூப்பராகவே அள்ளி தெளிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளே, கிளைமேக்ஸ்லாம் ஓவர் டூ பண்ண மாதிரி விஷயம். கோலமாவு கோகிலா, சொப்பன சுந்தரி படம் பார்த்த மாதிரியான ஃபீல். ஸோ இது எல்லாமே பார்த்து பழகின கதைக்களம், அதே மாதிரி காமெடியும் தான். ஸோ அதனால் புதுசாக எதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான வாட்ச். ஸோ இந்த மாதிரி ரிவ்யூஸ்க்கு சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.